வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஜிஎஸ்டி. ஒரே நாடு ஒரே வரின்னு பெரிய எதிர்பார்ப்போட கொண்டு வந்தாங்களே, அது நிஜமாவே யாருக்கு நல்லது செஞ்சது, யாருக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு? இது ஒரு வெற்றி கதையா இல்ல இன்னும் தீராத குழப்பமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பப்பா, ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு வேட், சேவை வரி, கல்லால் வரின்னு ஒரு வரிப்படையே இருக்கும். ஒரு வியாபாரியா இருந்தா எதை, எப்போ, எப்படி கட்டணும்னு ஒரே தலை சுற்றல் தான் இல்லையா? இந்த வரி சிக்கல்லி எல்லாம் சரி பண்ணதான் ஜிஎஸ்டி வந்துச்சு. ஆனா அதுவே சிலருக்கு புதுசா சில சிக்கல்களை கொண்டு வந்துருச்சோ. சோ இந்த ஜிஎஸ்டி ஒரு வரமா இல்ல சாபமா? வாங்க இந்த நாணயத்தோட ரெண்டு பக்கத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி ஒரு புதிய ஆரம்பம். இது எப்படி நம்ம இந்திய பொருளாதாரத்தோட போக்கைய மாத்துச்சுன்னு பாப்போம். ஜிஎஸ்டியோட அடிப்படை கொள்கையே இதுதாங்க. ஒரே நாடு ஒரே வரி. அதாவது நாடு முழுக்க அங்கங்க சிதறி கிடந்த பல மறைமுக வரிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர்றதுதான் இதோட நோக்கம். பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. சரி, இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஜிஎஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வரி அமைப்பை நிஜமாவே எளிதாக்குச்சா? இந்த மாற்றம் எவ்வளவு பெரியது நீங்க பாருங்க. முன்னாடி ஒரு வியாபாரி வேட், சேவை வரி, கலால் வரின்னு ஒரு பெரிய லிஸ்டே சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ அது எல்லாமே சிம்பிளா ஜிஎஸ்டிங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கிடுச்சு. உண்மையிலேயே கணக்கு வழக்குகள்ல இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது. இதனால கிடைச்ச முக்கியமான நன்மைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இதனால ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப வரி போடுற அந்த பழக்கம் நின்று போச்சு. ரெண்டாவது, எல்லாமே ஆன்லைன்ல வந்ததால வெளிப்படைத்தன்மை அதிகமாச்சு. ஈவே பில் மூலமா மாநில எல்லைகள்ல லாரிகள் மணிக்கணக்கா காத்து கிடக்கிற நேரம் குறைஞ்சது. இது மட்டும் இல்லாம சிறு வணிகர்களுக்கு சில சலுகைகளும் வெளிநாட்டு முதலீடாளர்களுக்கு ஒரு தெளிவான வரி அமைப்பும் கிடைச்சது. ஆனா இவ்வளவு பெரிய மாற்றம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நடந்துருமா என்ன? நிச்சயமா இல்ல. அதில் இருந்த சவால்களையும் நம்ம பார்த்தே ஆகணும். இந்த மாற்றத்தால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டா நிறைய பேர் நம்ம சின்ன சின்ன வியாபாரிகளை தான் சொல்வாங்க. அவங்களுக்கு இந்த புதிய வரி அமைப்பு உண்மையிலே ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சா? நீங்களே ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்களேன். முதல்ல இந்த ஐடிசி, ஈவே பில்லாம் என்னன்னே புரியாது. அப்புறம் மாசம் பல ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யணும். அதுக்கே தனியா ஒரு வரி ஆலோசகருக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் மெதுவா வேலை செஞ்சு கடைசி நேரத்துல நம்மள டென்ஷன் ஆக்கும். அடேங்கப்போ, இது ஒரு பெரிய சுமதாங்க. ஜிஎஸ்டி வரிகளை எளிதாக்குச்சுன்னு சொன்னாலும் ஒரு விசித்திரமான விளைவு நடந்தது. சில பொருட்களோட விலை திடீர்னு ஏறிடுச்சு. ஏன் தெரியுமா? முன்னாடி கம்மியா வரி இருந்த சில அத்தியாவசிய பொருட்கள் கூட 18% அல்லது 28% மாதிரியான உயர் வரி வரம்புக்குள்ள போயிடுச்சு. இதனால கடைசியில நுகர்வோரான நமக்கு தான் விலைச்சுமை அதிகமாச்சு. அப்போ ஜிஎஸ்டி யாருக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் வாங்க. இத பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஜிஎஸ்டில யாருக்குமே 100% வெற்றியோ தோல்வியோ இல்ல. ஒரு சின்ன வியாபாரிக்கு காம்போசிஷன் ஸ்கீம் மூலமா ஒரு நன்மை கிடைச்சா, இன்னொரு பக்கம் ரிட்டர்ன் தாக்கல் பண்றதுல ஒரு பெரிய சுமை இருந்துச்சு. அதே மாதிரி நுகர்வோருக்கு வெளிப்படைத்தன்மை கிடைச்சாலும் சில பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இது நன்மைகளும் சவால்களும் கலந்த ஒரு தொகுப்பு தான். சரி வாங்க, இப்ப நாம ஒரு இறுதி பார்வைக்கு வரலாம். அப்போ ஜிஎஸ்டிக்கு என்ன மார்க் போடலாம்? சுருக்கமா சொன்னா இது இந்திய பொருளாதாரத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி. கண்டிப்பா நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ஆனா அந்த அறுவை சிகிச்சையால வந்த வலிகளும் தழும்புகளும் உண்மைதான். இது ஒரு முடிஞ்ச கதை இல்ல, இது ஒரு தொடர் பயணம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த புதிய வரி அமைப்ப நாம எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதோட பலன்களை ஒரு வியாபாரியாவோ நுகர்வராவோ நம்மால அடைய முடியும். அறிவும் தெளிவும் தான் இந்த மாற்றத்தை சரியா பயன்படுத்துறதுக்கான சாவி. ஜிஎஸ்டியோட கதை இன்னும் முடியல. இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்? வரி விகிதங்கள் இன்னும் குறையணுமா? இல்ல ரிட்டர்ன் தாக்கல் செய்யறது இன்னும் எளிதாகணுமா? இந்த மாற்றத்துல உங்களுக்கு எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.